ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய நாகாமானுஷம் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய நாகாமானுஷம் சேனலை நிறைய பேர் புதுசா வரக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. அப்படியே மறக்காம பெல் ஐக்கானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டா மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளாடி நம்ம போயிடலாம். கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க, அதாவது தென்காசி மாவட்டத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. தென்காசியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு உள்ள நடந்த ஒரு சம்பவம் தாங்க. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறது கார்த்திக் அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. இவருக்கு மட்டும்தான் இந்த சம்பவம் நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. 2014 காலகட்டத்தில் நம்மளுடைய கார்த்திக் அவருடைய 5 நண்பர்கள் 6 பேருக்கு நடந்த சம்பவம் தாங்க. நம்மளுடைய கார்த்திக் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 2014 காலகட்டத்தில் அவர் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிறாரு. அதுவும் கோயம்புத்தூர்ல செமஸ்டர் லீவ் வருது. அதுக்காக இவங்க ஊருக்கும் வர்றாங்க. இவங்க 6 பேருமே இந்த ஒரே ஊரை சேர்ந்தவங்க தான். அதனால இவங்க 6 பேருமே சேர்ந்து ஊருக்கு வந்துடுறாங்க. அப்படி ஊருக்கு வந்த பிறகு என்ன நடக்குது அப்படிங்கறதாங்க ஒரு அதிபயங்கரமான சம்பவம். என்ன அப்படின்னா, இவங்க காலேஜுக்கு போயிட்டு இருந்த அந்த காலகட்டத்திலும் சரி, இந்த மாசத்துக்கு ஒரு தடவை சரக்கடிக்கிறத ஒரு வழக்கமா வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனா என்ன அப்படின்னா, வீட்டுக்கு தெரியாது இந்த விஷயம், சரக்கடிக்கக்கூடிய விஷயம் வீட்டுக்கு தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி பாத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இவங்க ஊருக்கும் வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் லீவு கிடைக்குது. அந்த லீவு நாள்ல என்னைக்காவது ஒரு நாள் நம்ம சரக்கடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க 6 பேருமே பிளான் பண்றாங்க. அப்படி 6 பேரும் பிளான் பண்ணிக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, அதுக்காக ஒரு நாளுக்காக வெயிட் பண்றாங்க. ஆனா இந்த கூட்டத்துல நான் ஒரு முக்கியமான நபர்களுடைய பெயர் சொல்றேன். நம்மளுடைய கார்த்திக் மற்றும் அருண் பார்த்திவன்க. மற்ற 3 நண்பர்களுடைய பெயரை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த அருண் மற்றும் பார்த்திவன் அவங்க 2 பேரும் நம்மளுடைய கார்த்திகுடைய வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் தள்ளி தாங்க இருந்துட்டு இருக்காங்க. அதாவது ரொம்ப தூரம்ல இல்ல, கொஞ்சம் பக்கத்திலே தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா மற்ற 3 நண்பர்களும் பக்கத்து ஊர் பக்கத்து தெரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிப்பட்ட நண்பர்கள் தான் 3 பேரும். ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களும் ஊருக்கும் சேர்ந்துடுறாங்க. அப்படி ஊருக்கு சேர்ந்த பிறகு தாங்க இவங்க ஒரு பிளான் பண்றாங்க. என்ன அப்படின்னா, நம்மளுடைய கார்த்திக்குடைய அப்பா அம்மா கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய அவங்களுடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு கல்யாணத்துக்கு கிளம்பிடுறாங்க. கூட பிறந்தவங்களும் அவங்களும் அங்க போயிடுறாங்க. என்ன அப்படின்னா, அந்த கல்யாண வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. இவரு மட்டும் தாங்க வீட்டுல இருக்கிறாரு. அவங்க அப்பா போகும்போதே நம்மளுடைய கார்த்திகை கூப்பிட்டு இருக்கிறாரு. டே வாடா நமக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க, எங்களுக்கு நிறைய படிக்க வேண்டியது இருக்குது, நாங்க குரூப் ஸ்டடியை நாங்க வீட்டுக்குள்ளதான் பண்ண போறோம், அதாவது அவங்க வீட்டுல தான் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கார்த்திக்கும் சொல்லி விட்டுறாரு. அதனால அவங்க அப்பாவும் அம்மாவும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க கன்னியாகுமரிக்கு. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க 6 பேரும் சேர்ந்து, அதாவது இவங்கள்ட்ட எல்லாருக்கிட்டையுமே மொபைல் இருக்குங்க. அந்த மொபைல் இருக்கிறதுனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, கால் பண்ணி டே என் வீட்டுல ஆள் இல்லடா அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் மற்ற பசங்க கிட்ட சொல்றாரு. என்ன அப்படின்னா, சரி இன்னைக்கு நம்ம வீட்டுல இருந்தே சரக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்றாங்க. ஆனா என்ன அப்படின்னா, அவங்க அம்மா அப்பா கிளம்புறாங்க இல்லையா, அன்னைக்கு சாயந்தரம் தான் இதை பண்றாங்க. அதாவது சொல்றாரு இவரு போன் பண்ணி, இப்படி அம்மா அப்பா கிளம்புறாங்க கல்யாணத்துக்கு, மறுநாள் சாயங்காலம் தான் வருவாங்க, நமக்கு ஃப்ரீயா இருக்கும்டா, எங்க வீட்டுல சரக்கு சாப்பிடலாம்னு சொல்லி தான் பிளான் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க அப்பா அம்மா கிளம்புறதுக்கு லேட் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 7:30 மணிக்கு மேலதாங்க அவங்க கிளம்பி போறாங்க. நம்மளுடைய கார்த்திகம் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க இருந்து வெளியே வந்துடுறாருங்க. வெளியே வந்த பிறகு இவங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊருக்குள்ளாடி இவங்க இந்த சரக்கடிக்க பசங்கனே யாருக்கும் தெரியாதுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டீசெண்டா இருக்கக்கூடிய பசங்க தாங்க. இந்த இடத்துல நம்மளுடைய கார்த்திக் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்க வீட்டுல போய் சரக்கடிக்கலாம்டா அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் போது இவங்க வீடு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய தெரு இருக்குங்க. அதாவது ஊருக்குள்ள ஒரு பெரிய தெரு இருக்குது. எல்லா வீட்டுக்கும் முன்னாடியும் வந்துதான் இவங்க போகணும். இவங்க இந்த மாதிரி சரக்குகள் கொண்டு போறது, வாங்குறது, அதுக்கப்புறம் இந்த சயின்டிஸ்ட் எடுத்துட்டு போறது, இதை யாராவது ஒரு ஆள் பார்த்துட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய பேரெல்லாம் கெட்டு போகுண்டா அப்படிங்கிற மாதிரி நினைத்த நம்மளுடைய அருண் என்ன பண்றாரு அப்படின்னா, டே வேண்டாண்டா, நம்ம ஊருக்கு பக்கத்துல அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு ரம்மியமான ஒரு பிளேஸ் இருக்குதுடா. இவர் வந்திருந்த போன தடவை பக்கத்து ஊர் பசங்களுக்கு கூட அந்த இடத்துல போய் தாண்டா நாங்க தண்ணி அடிச்சோம், ஆனா அங்க ரொம்ப சூப்பரா இருக்குண்டா, நைட்டு எவ்வளவு நேரம் வேணாலும் தங்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அருண் சொல்றாருங்க.
அருண் சொன்னதை கேட்ட உடனே சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்க இருக்கக்கூடிய இவங்க 5 பேருக்கும், அதாவது மொத்தமா 6 பேருக்குன்னு சொல்லலாம், இவங்க 5 பேருக்கும் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு அவர் சொல்ல சொல்ல வந்து மனசுக்குள்ள ஒரு பெரிய பிரமிப்பு வருது. என்ன அப்படின்னா, அந்த இடம் வந்து ரொம்ப அழகா இருக்கும் போல இருக்குது, அதனாலதான் அவன் சொல்றான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி நம்ம அந்த இடத்துக்கே போய் சரக்கு அடிச்சிடலாம், கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு முன்னால நம்ம ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துடணும், எல்லாருமே வீட்டுல கால் பண்ணி சொல்லிருங்க, எங்க அப்படின்னா கார்த்திக்குடைய வீட்டுல தான் நாங்க இன்னைக்கு தூங்குறோம், அது மட்டும் இல்ல நாங்க குரூப் ஸ்டடி பண்றோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து கண்டிப்பா சொல்லிக்கிட்டு எல்லாரும் இங்க தூங்கிடலாம்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளானை போட்டுக்கிட்டு நம்மளுடைய கார்த்திக் மற்றும் அருண் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சரக்கு வாங்க போறாங்க. கிட்டத்தட்ட இவங்க சரக்கு வாங்க போகும்போதே மணி வந்து ஒரு 7:30 மணி ஆகுதுங்க. இந்த 7:30 மணிக்கு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஆளுக்கு ஒரு குவார்டர் அப்படிங்கிற கணக்குல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, 2:30 ஃபுல் வாங்கிக்கிட்டு அந்த இடத்தை நோக்கி போறாங்க. ரெண்டு பைக்ல வந்து 3 பேர் வச்சு போயிடுறாங்க. அப்படி அந்த இடத்துக்கும் போய் சேர்ந்துடுறாங்க. அந்த இடத்தை போய் பாக்குறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு ரோடு ஒண்ணு போகுதுங்க. அந்த ரோட்டு பக்கத்துல ஒரு 2 தென்னந்தோப்பு இருக்குது. அந்த தென்னந்தோப்பை தாண்டின உடனே இந்த இடம் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப ரம்யமாட்டும் அழகாட்டும் இருக்குதுங்க. நம்மளுடைய அருண் சொன்னது மாதிரி ரொம்பவே நல்லா இருக்குது. சரி இது நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த இடத்துல உட்கார்ந்து இந்த சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட மணி ஒரு 8:15 ஆகுதுங்க. இந்த 8:15 மணிக்கு இவங்க வந்து பெரிய அளவுல சயின்டிஸ்ட் எதுவும் வைக்கலைங்க. இந்த மிக்சரு வாட்டரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன சயின்டிஸ்ட் வச்சுதாங்க அந்த மாதிரி சரக்கு சாப்பிடுறாங்க. அந்த இடத்துல இவங்க சரக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது ஜில்லுன்னு ஒரு காத்தடிக்குதுங்க. அந்த ஜில்லுன்னு அந்த காத்து வரும்போது என்ன அப்படின்னா, இவங்களுடைய போதை வந்து அப்படியே இறங்கிருதுங்க. இது என்னடா போதையே இல்ல, என்னடா சரக்கு வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லிக்கிட்டு கூட இருக்கக்கூடிய நண்பனை கார்த்திகே திட்டுறாருங்க. சரிடா நமக்கு சரக்கு பத்தல, காசு இருந்தா கொடுங்கடா, மணி 8:45 ஆகுது, 9 மணிக்கு கடையை பூட்டிடுவான், சீக்கிரம் காசு இருந்தா பாருங்கடா அப்படின்னு சொல்லும்போது இவங்க கைக்குள்ள இருக்கக்கூடிய காசு எல்லாம் பெறட்டுறாங்க. கிட்டத்தட்ட 1000 ரூபாய் இருக்குதுங்க. இவங்களும் காசை கையில கொடுத்து விடுறாங்க. யாருக்கிட்ட அப்படின்னா, அருணுக்கு கூட ஒரு நண்பருங்க. இந்த அருண் மற்றும் அந்த கூட இருக்கக்கூடிய நண்பர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு பைக்கை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து சரக்கு வாங்குறதுக்காக அந்த ரோட்டுக்கும் போயிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் இருக்குதுங்க. அந்த இடத்துக்கு இவங்க போயிடுறாங்க. அதுக்கு பிறகு என்னன்னா, இவங்க போய் ஒரு 10 நிமிஷம் இருக்குங்க. அப்படி 10 நிமிஷம் இருக்கக்கூடிய ஒரு டைம்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அருண் மட்டும் அந்த வழியாக அந்த ரோட்ல நடந்து இந்த தோப்புக்குள்ளாடி அப்படியே வர்றாருங்க. என்னடா இவன் மட்டும் நடந்து வர்றான், இவன் எப்படா ஒத்தைக்கு வர்றான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கார்த்திக்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்பா நீ இப்படி நடந்து வர்ற, உன் கூட வந்தவன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கி, அதாவது அருண் இருக்கிறார் இல்லையா, இடுப்புல இருந்து அந்த ஃபுல் பாட்டில் சரக்கை எடுத்து அப்படியே காட்டுறாருங்க. அந்த சரக்கை பார்த்தோன்னே இவங்களுக்கு சந்தோஷம் வந்துடுது. ஆஹா அருண் சரக்கோட வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷம் வந்துடுது. ஆனா என்ன அப்படின்னா, கூட வந்த நண்பனுங்கடா அப்படின்னு சொல்லும்போது 90s வாங்குறதுக்காக மறந்துடுச்சு, அதை வாங்குறதுக்காக அவன் போயிருக்கிறான். நான் இது வரைக்கும் வந்துட்டேன், சரி நான் நடந்து போறேன், நீ வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு அருண் சொல்றாருங்க. ஆல்ரெடி இந்த இடத்தை பத்தி சொன்னது கூட அருண் தாங்க. உடனே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த அருண் அப்படிங்கிற அந்த நபர் வந்து கிட்ட வந்து இந்த சரக்கை எப்படி காட்டுறாருங்க. ஆனா அவர் வேற எந்த விஷயங்களும் பேசல, இந்த மட்டும் சொல்லிக்கிட்டு, டே நம்ம இந்த இடத்தை விட இதுக்கு உள்ள தள்ளி போனோம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் போனோம் அப்படின்னா அங்க ஒரு ரம்யமான இடம் இருக்குடா, அங்க நிறைய பேர் இருந்து சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க, ஆனா இப்ப இருக்க மாட்டாங்க, பகல்ல அடிப்பாங்க, அங்க வாங்கடா போவோமாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாருங்க. உடனே இதை பார்த்த உடனே இவங்க 4 பேருக்கு, இவன் இந்த இடத்தை இவ்வளவு அழகா இருந்தது, நல்லா இருந்தது, அவன் சொன்னது மாதிரியே இருந்தது, ரொம்ப ஜிலுஜிலுன்னு காத்து வருது, இதை விடையும் ஒரு இடம் இருக்குது, சரி நம்ம போகலாம்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த 4 நண்பர்களும் நம்மளுடைய அருணுக கூட சேர்ந்து அந்த இடத்துக்கு போறாங்க. கிட்டத்தட்ட அவர் வேக வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்களும் பின்னாலே போயிட்டு இருக்காங்க. ஒரு நிலா வெளிச்சம் இருக்குங்க, அதாவது ஒரு அரை நிலா வெளிச்சம் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வெளிச்சத்துல தான் இவங்க போறாங்க. இவங்க கையில இருக்கக்கூடிய மொபைல் டார்ச்சை வந்து யூஸ் பண்ணி தாங்க போயிட்டே இருக்காங்க. அப்படி அங்க போகும்போது ஒரு மரம் வந்து 2ஆக முறிக்கப்பட்டிருக்குங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு பனை மரம் 2ஆக வெட்டப்பட்டு அப்படி கிடக்குதுங்க. அந்த பனையை வந்து துண்டு துண்டா வெட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, மரம் வெட்டக்கூடியவங்க அப்படி துண்டு துண்டா வெட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வெட்டி போட்டிருக்குங்க. கடைசி அந்த மூட்டோட சேர்ந்து அந்த மரம் நின்றுகிட்டு இருக்குங்க. அதாவது ஒரு 7 அடி ஹைட்டுக்கு அந்த மரம் அப்படியே நின்றுகிட்டு இருக்குது. அதையும் இவங்க பாக்குறாங்க. அந்த இடத்துல மட்டும் நிலா வெளிச்சம் கொஞ்சம் அதிகமாவே விழுந்த மாதிரியும் தெரியுதுங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அருண்ங்கிற நபர் வந்து அந்த அடுக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த பனைமரத்துக்கு மேல ஏறி அப்படியே உட்கார்ந்துட்டு பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாருங்க. இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஏன் இப்படி இவன் சிரிக்கிறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கார்த்திக் மற்றும் மற்ற நண்பர்கள் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இவன் எதுக்காக சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, டே அருண் என்னடா
எதுக்குடா சிரிக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு கத்துறாங்க. என்னடா அருண் ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல நம்மளுடைய கார்த்திக் மற்றும் கூட இருக்கக்கூடிய மற்ற நண்பர்கள் கேட்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாருங்க. அவருடைய சிரிப்பு சத்தம் அந்த இடத்தையே உலுக்குற மாதிரி கேக்குது. இவங்களுக்கு அவருடைய முகத்தை பார்க்கவே முடியலைங்க. அந்த மாதிரியான ஒரு முகம் அவருடைய முகத்துல தெரியுதுன்னு சொல்லலாங்க. என்ன அப்படின்னா அது பக்கத்துல கிட்ட நெருங்கிடுறாங்க இவங்க 4 பேர். ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்கும்போது பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு அந்த முகத்தை ஒரு மாதிரி அழுகி போன ஒரு முகம் மாதிரி அப்படியே காட்டுறாருங்க. அதை பார்த்த உடனே இவங்களுக்கு பயம் வந்துருது. இருந்தாலும் நம்மளுடைய நண்பனுக்கு எந்த நிலைமையும் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்ச மற்ற நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து அப்படியே அள்ளி பிடிக்கிறாங்க. அப்படி அள்ளி பிடிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க 4 பேரையும் அந்த அருண்ங்கிற அந்த நபர் அப்படி தூக்கி வீசிடுறாரு. அப்படி வீசின உடனே இந்த நபர்கள் 4 பேருமே அப்படி தெரிச்சு போய் விழுறாங்க, கீழே விழுந்துடுறாங்க. விழுந்த பிறகு இது நம்மளுடைய அருண் இல்லை, இது வேற யாரோ, ஏதோ ஒரு பிரச்சனையில நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய கார்த்திக் என்ன பண்றாரு அப்படின்னா அங்க இருந்து எல்லாரும் ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாருங்க. அவர் ஓடுங்கடான்னு சொன்ன உடனே இவங்க எல்லாருமே ஓடுறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா இவங்களுடைய முழங்காலுக்கு கீழே என்ன ஆயிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மறுத்து போயிருக்கும் இல்லையா, நம்ம ரத்த ஓட்டம் இல்லாம மறக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவருடைய கால்கள் சப்புன்னு மறுத்துருதுங்க. அப்படி மறுத்து பிடிச்சிருக்குது. அவங்களால காலை தூக்கி வைக்கவே முடியல, அந்த இடத்தை விட்டு நகர முடியலைங்க. அந்த இடத்துல அந்த பேய் அதாவது என்ன அப்படின்னா அந்த அருணுடைய உடம்புல இருக்குதா இல்ல அருணே இருக்கிறானா இல்ல வேற எதுவுமா அப்படிங்கிற மாதிரியான அந்த பேய் அங்க உட்கார்ந்து இருக்குதுங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பயங்கரமான பிண நாற்றம் அடிக்குதுங்க. கிட்டே போக முடியல இவங்களுக்கு. இவங்க கிட்ட நெருங்கினாலே இவங்களுக்கு பயங்கரமா அந்த ஸ்மெல் வருது. அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல டே அருண் அருண் கத்துறாங்க. எவன்டா அருண் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயங்கரமான ஒரு கர்ஜனையோட சத்தம் கொடுக்குதுங்க. சத்தம் கொடுக்கறது மட்டும் இல்ல, என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க கிடந்த இந்த மட்டை இருக்குது இல்லையா, அதாவது இந்த பனை மரத்துல உள்ள மட்டை, அந்த மட்டையை எடுத்து பயங்கரமா அடிக்குதுங்க. ஒரு ஆளை அடிச்சா 4 பேருமே கத்துறாங்க. அந்த மாதிரி அடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா ஒரு ஆளை அடிச்சா 4 பேருக்குமே வலிக்குதுங்க. சுத்தி சுத்தி அடிச்சது மாதிரி இருக்குது. இவங்க பயத்துல நல்லா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இதுல என்ன அப்படின்னா கார்த்திக் மற்றும் பார்த்திபன் அப்படிங்கிற 2 நபருக்கும் பயங்கரமா நடுக்கம் கொடுத்துருதுங்க. அந்த இடத்துல அந்த நடுக்கத்தோட அவருடைய கார்த்திக் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த அவங்க குலதெய்வமாட்டு இந்த முருகரை தான் பயங்கரமா வழிபட்டு இருக்காங்க. அதனால அவர் எப்பவும் சரி முருகா முருகான்னு கூப்பிடுறது வழக்கங்க. தன்னுடைய அப்பா அம்மாவை விடவும் அந்த முருக பெருமான அவர் பெருசா நினைக்கிறாரு. அந்த இடத்துல முருகா முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த முருகா முருகான்னு கத்துன அடுத்த செகண்ட் அந்த இடமே அப்படியே சைலண்ட் ஆகுதுங்க. அந்த சைலண்ட் ஆனது மட்டும் இல்லாம அடுத்த ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னா இந்த பறவைகள் நம்ம காது பக்கத்துல ரெக்கை எடுத்து அடிச்சதுன்னா எந்த மாதிரியான ஒரு காற்றும் அதனுடைய அந்த சத்தமும் இருக்கும், அதே மாதிரி ஒரு சத்தம் அந்த இடத்தையே உலுக்கிறது மாதிரி வருதுங்க. என்ன அப்படின்னா அங்க நிக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய அந்த தென்னை மரங்கள் எல்லாமே அப்படியே அங்கேயும் இங்கேயும் ஆடுதுங்க. அந்த இடைக்கு உள்ளாடி இருந்துகிட்டு ஒரு சத்தம் கேக்குதுங்க. என்ன அப்படின்னா மயில் கூவும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சத்தம் கேக்குதுங்க. அது அந்த இடத்தை சுத்தி சுத்தி கேக்குதுங்க. அந்த சத்தம் இவங்க எல்லாருக்கும் கேக்குது. அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்த அருண் மாதிரியான அந்த உருவம் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பனை மரம் பாதியாக வெட்டப்பட்டு கீழே விழுந்து கிடக்குது இல்லையா, அந்த பனை மரத்துக்கு மேல ஏறிடுதுங்க. அதுல ஏறி அதுக்கு மேல உட்கார்ந்து ஆன்னு சொல்லி பயங்கரமா கத்திக்கிட்டு அங்க இருந்து அப்படியே காணாம போயிருதுங்க. அந்த நேரத்துல இவங்க 4 பேருமே அந்த மயில் கத்தின சத்தத்தை நன்றாகவே கேட்டாங்க இல்லையா, ஆனா மயில் எங்க இருக்குதுன்னே உங்களுக்கு தெரியலைங்க. கடைசியாக ஒரு வழியாக ஒரு விஷயத்த பாக்குறாங்க. என்ன அப்படின்னா அந்த மயிலுடைய தோகையை பாக்குறாங்க. அந்த மயிலுடைய தோகை எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பனை மரத்துக்கு மேல அப்படியே பறந்து போகுதுங்க. அது கிட்டத்தட்ட அவங்க இந்த வாழ்நாளிலே பார்க்க முடியாத ஒரு மயில்னு சொல்லாங்க. அந்த மாதிரியான ஒரு மயிலுங்க. கிட்டத்தட்ட 15 அடி நீளம் இருந்திருக்குங்க அதனுடைய மயில் பீலி. அவங்க வேற எந்த உருவத்தையும் பார்க்கறீங்க, அந்த சவுண்டை கேட்டிருக்காங்க, அந்த மயிலுடைய பீலியை பார்த்திருக்காங்க. இவ்வளவுதாங்க அவங்க பார்த்தது. ஆனா தன்னுடைய முருகப்பெருமானை அந்த இடத்துல இவங்களை காப்பாத்தி விட்டதாட்டு நினைக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு இவங்களுடைய கால்களும் சரியாயிருதுங்க. அங்க இருந்து வேக வேகமா அடிச்சு பிறண்டுகிட்டு 4 பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. எங்க அப்படின்னா அந்த ஆல்ரெடி சரக்கு அடிச்சாங்க இல்லையா, அந்த இடத்தை நோக்கி இவங்க ஓடி வந்துடுறாங்க. அங்க ஓடி நிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட இருந்த பார்த்திபனை காணலைங்க. ஐயோ பார்த்திபன் எங்கடா போனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க சுத்தி முத்தி தேடுறாங்க. ஆனா இவங்க 3 பேர் தான் வந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு அந்த சரக்கோட அருண் மற்றும் அவருக்கு கூட போன அந்த நண்பரும் வந்துடுறாருங்க. எங்கடா போறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க 3 பேரும் அவங்க கிட்ட கத்துறாங்க. எதுக்கடா கத்துறீங்க, இப்ப என்னடா போனோம், என்ன வந்துட்டோம், சரக்கு வாங்கிட்டு வந்தாச்சு, இன்னும் என்னடா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திபன் எங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்த நண்பர்ல ஒருத்தர் கேட்கிறாரு, பார்த்திபன் எங்கடா போனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உனக்கு என்னடா தெரியும், நாங்க இங்க என்ன பெரிய பிரச்சனையில மாட்டணும்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க.
என்னடா சொல்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்க நடந்த அனைத்து சம்பவங்களையும் அப்படியே அந்த நண்பர்கள் கிட்ட எடுத்து சொல்றாங்க கார்த்திக். இதை கேட்டோடனே அவங்களுக்கு கொஞ்சம் பகீர்னு ஆயிருது. இருந்தாலும் அந்த 2 பேருமே நம்பலைங்க. அதாவது அந்த அருண், அதுக்கு பிறகு அவருக்கு கூட இருந்த நண்பர் 2 பேருமே இந்த விஷயத்தை நம்பவே இல்லைங்க. என்னடா உளறிட்டு இருக்கிறீங்க, சரக்கு அடிச்சு அவங்களுக்கு வயிற்றுல கிடக்காதா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, எங்கடா பார்த்திபன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. டேய் நாங்க இந்த மாதிரி இடத்துக்குள்ள போறோம்டா, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிட்டு மறுபடியும் நம்மளுடைய கார்த்திக் அவங்க கூட இருக்கக்கூடிய மற்ற 2 நண்பர்கள் இவங்க எல்லாருமே சொல்றாங்க. இருந்தாலும் இவங்க நம்பவே இல்லை. சரி வாங்கடா அந்த இடத்துக்கு நம்மளே போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அருண் மற்றும் அவருக்கு கூட இருக்க நண்பர்கள் சொல்ல இவங்க போக வேண்டாம்னு தடுக்க இந்த மாதிரி அவங்களுக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனை வருதுங்க. இருந்தாலும் தன்னுடைய நண்பன் பார்த்திபன் எங்க போனான்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அதே இடத்துக்கு மறுபடியும் அவங்களுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய டார்ச் லைட் ஆன் பண்ணிக்கிட்டு அப்படியே போறாங்க. கிட்டத்தட்ட அதே இடத்துக்கு போனாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. இவங்க 100 மீட்டர் தூரத்துல தாங்க அந்த இடமே இருந்தது. ஆனா இவங்க இப்ப ரொம்ப நேரம் தேடுறாங்க. அந்த பனை மரம் இவங்க கண்ணுக்கே தெரியலைங்க. ஐயோ நாங்க இதுலதான் பார்த்தோம், இதுலதான் இருந்தது அந்த பனைமரம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நம்மளுடைய கார்த்திகன் சொல்றாரு. மற்ற நண்பர்களும் அதாவது கூட இருந்தாங்க இல்லையா அவங்களும் சொல்றாங்க. ஆனா பார்த்திபன் எங்க போனான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆளுக்கு தெரியும். என்ன அப்படின்னா அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஆளு இவங்க எல்லாருமே கிழக்கு திசையை பார்த்து ஓடி வந்துட்டாங்க. அந்த நபர் மட்டும் வடக்கு திசையை பார்த்து ஓடி இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கக்கூடிய நண்பர் சொன்னாரு. இருந்தாலும் அவன் இப்படி சுத்தி எடுத்து இங்க தான் வந்திருக்கணும், ஆனா இவன் வரல, வேற எதுவும் ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாங்க. அந்த இடம் எல்லாம் தேடுறாங்க. ஆனா அந்த பனை மரம் வந்து இவங்க கண்ணுக்கே தெரியலைங்க. அந்த தோப்புக்குள்ளாடி இவங்க ரொம்பவே தேடுறாங்க. எங்கேயாவது இருக்குமான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் தேடி பார்த்துடுறாங்க. காணவே இல்லைங்க. ஒருவேளை நம்மளுடைய பார்த்திபன் வந்து எப்படியும் இங்கிருந்து ஓடினாலும் அவன் ஊருக்கு தான் வந்து சேரணும், எப்படி நம்ம வீட்டுக்கு தான் வரணும். ஏன்னா அதுதான் பிளான், இவங்களுடைய பிளானே அதுதான், கார்த்திகுடைய வீட்டுக்கு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால நம்ம எல்லாருமே வீட்டுக்கு போயிருவோம், இனிமேல் இதை பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க 5 பேரும் பைக் எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஊருக்குள்ள வந்துடுறாங்க. அதாவது இவங்க வீட்டுக்கே வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ள வந்து கதவை திறந்து போட்டுக்கிட்டு இவங்க காவல் இருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா பார்த்திபன் வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க காவல் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நேரமும் போயிட்டே இருக்குதுங்க. மணி வந்து 11 ஆகுது, 12 ஆகுது. அதுக்கு பிறகு மணி 1:30 ஆகுதுங்க. கிட்டத்தட்ட என்ன ஆயிருது அப்படின்னா இவங்க ஒரு 12:30 மணிக்கெல்லாம் கதவை லாக் பண்ணிடுறாங்க. இவங்க வீட்டுடைய ஃப்ரண்ட் அமைப்பு எப்படி இருக்குனாக்கி ஒரு ஃப்ரண்ட்ல ஒரு ரோடு போகுதுங்க. அது ஒரு முட்டுச்சந்து ரோடு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவங்க வீடு தான் கடைசி வீடு, அதாவது கார்த்திக்குடைய வீடு தான் கடைசியா இருக்கக்கூடிய வீடு. பட் அந்த இடத்துல தாங்க அடுத்த ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா கார்த்திக்குடைய வீட்டுல இருந்து அந்த ஃப்ரண்ட் சைட்ல வந்து ஒரு 6 அடிக்கு தள்ளி தாங்க ஒரு காம்பவுண்ட் இருக்குது. அதுல ஒரு இரும்பு கேட்டு போட்டிருக்காங்க. வாசல் வந்து எப்படி அமைப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல ஒரு கிரில் டோர், அதுக்கு பிறகு தாங்க உள்ள மர டோர் இருக்குது. இதுங்க லாக் பண்ணி இருக்கிறாங்க. சைடுல வந்து ஒரு பெரிய கண்ணாடி போட்ட ஒரு ஜன்னல் இருக்குங்க. அந்த ஜன்னல் வந்து எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள இருந்து பார்த்தா வெளியே தெரியும், ஆனா வெளியே இருந்து பார்த்தா உள்ள தெரியவே செய்யாது. அப்படிப்பட்ட ஒரு ஜன்னல் தான். இவங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க. வெயிட் பண்ணி இவங்க கொஞ்சம் சரக்கு அடிச்சிருந்த காரணத்தினால வீட்டுல இருக்கக்கூடிய ஹால்ல இருக்கக்கூடிய அந்த சோபா செட்ல அப்படியே இருந்து தூங்கிடுறாங்க. டிவி ஓடிக்கிட்டே இருக்குது. சரி பார்த்திபன் வந்துடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க இருந்துட்டே இருக்கிறாங்க. ஆனா பார்த்திபன் வர்றது மாதிரியே தெரியலங்க. திடீர்னு ஒரு சவுண்டு கேக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. சோபா செட்ல இருந்த மேனிக்கே இவங்க தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிக்கிட்டே இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கதவுல வந்து யாரோ தட்டக்கூடிய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குங்க. என்னடா கதவுல தட்டக்கூடிய சத்தம் கேக்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த 2 நண்பர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருண் மற்றும் இன்னொரு நண்பர் அருண் கூட சரக்கு வாங்க போனாருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த நண்பர்கள் இவங்க 2 பேருமே அந்த இடத்துல வந்து முழிக்கிறாங்க. முழிச்சுக்கிட்டு கதவை திறக்கிறதுக்காக வேகமா வர்றாங்க. அப்படி வேகமா வரும்போது இவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா மணியை பாக்குறாங்க. மணி 1:30 மணிக்கு மேல ஆகுது. இந்த நேரத்துல யாரா இருக்கும், ஒருவேளை பார்த்திபனா இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சைட்ல இருக்கக்கூடிய கட்டணை ஒதுக்கிக்கிட்டு அந்த ஜன்னல் விளையாட்டு வெளியே பாக்குறாங்க. அப்படி வெளியே பார்க்கும்போது ஒரு சம்பவம் இருக்குங்க. என்ன அப்படின்னா அந்த கேட்டு பக்கத்துல நம்மளுடைய பார்த்திபன் நின்றுட்டு இருக்கிறாருங்க. இதை அப்படியே பாத்துறாங்க. ஐயோ பார்த்திபன் வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சத்தம் போட்டுறாரு. யார் அப்படின்னா நம்மளுடைய அருண். அவர் சத்தம் போட்ட உடனே மற்ற நண்பர்களும் எந்திரிச்சிடுறாங்க. ஆனா ஒரு விஷயத்தை அந்த இடத்துல அப்பந்தாங்க கவனிக்கிறாங்க. என்ன அப்படின்னா இந்த கதவை வந்து தட்டுன்னு சத்தம் தான் கேட்டது, ஹார்னிங் பெல் அடிச்ச சத்தம் கேட்கல. அந்த கதவை தட்டணும் அப்படின்னா அதாவது காம்பவுண்டுக்கு உள்ள வந்து தாங்க அந்த கதவை தட்ட முடியும். ஆனா இவர் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா அந்த கேட்டுக்கு அந்த சைடுல நின்னுக்கிட்டு அவருடைய கை மட்டும் நீண்டு அந்த கதவுல வந்து தட்டிக்கிட்டே இருக்குங்க. அந்த கிரில் டோரை தாண்டி அந்த மரக்கதவுல தாங்க தட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இதை பார்த்த உடனே இவங்களுக்கு என்னடா இது கை இவ்வளவு நீளமா இருக்குது நம்மளுடைய பார்த்திபனுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க எல்லாருமே பாக்குறாங்க. அப்பந்தாங்க நம்மளுடைய அருணுக்கு கூட ஒரு நண்பர் இருந்தாரு, இவங்க நம்பல அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, இவங்க எல்லாம் அந்த விஷயத்தை நம்புறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த கண்ணாடி வழியா பார்க்கும் போதே அங்க நிக்கக்கூடிய பார்த்திபனுடைய முகம் வந்து அப்படியே மாறுதுங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒரு சைஸாட்டு மாறுதுங்க. அதாவது வெடிப்பு விழுந்து கீறி இந்த அழுகி போன உடல் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சேப்புக்கு
இவங்களுக்கு அந்த முகம் மாறுறத பார்த்த உடனே இவங்களுக்கு வயத்தை கலக்கிருதுங்க. ஐயோ டே, இது அந்த பேய் தான், இதுதான் இங்க வந்திருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல நம்மளுடைய கார்த்திக் மற்றும் அவங்க கூட இருந்த நண்பர்கள் 2 பேர் அவங்க அந்த இடத்துல வந்து விஷயத்த சொல்றாங்க. டே, உண்மையிலே இது அந்த பேய் தான், கதவை திறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க உள்ள இருக்கிறாங்க. உள்ள இருந்துகிட்டும் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மறுபடியும் கார்த்திக் முருகா முருகா காப்பாத்து, முருகா முருகா காப்பாத்து காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறாரு. கத்துற மட்டும் இல்லைங்க, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்க அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பூஜா ரூம்ல வந்து முருகருடைய படம் தான் பெருசா வச்சிருப்பாங்க. அப்படி ஓடி போய் அந்த படத்துக்கு முன்னால இருக்கக்கூடிய திருநர் தட்டை எடுத்துட்டு வந்து இவங்க எல்லாருமே மேல அப்படியே பூசிடுறாங்க, வாரி பூசிடுறாங்க. பயத்தினால தாங்க இது நடக்குது. ஆனா கொஞ்ச நேரத்துல இவங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல. அந்த கதவு தட்டக்கூடிய சத்தம் நிக்கவே இல்லை, கேட்டுக்கிட்டே இருக்குது. உடனே அந்த இடத்துல நம்மளுடைய கார்த்திக் வந்து ஒரு விஷயம் பண்றாரு. எப்படின்னா பார்த்திபனுடைய அப்பாவுக்கு வந்து உடனே கால் பண்றாரு அந்த நைட்டு நேரத்துல. அது மட்டும் இல்ல, அருணுடைய அப்பாவுக்கும் கால் பண்றாங்க. ஏன்னா இவங்க 2 பேருடைய வீடும் தான் கார்த்திக்குடைய வீட்டு பக்கத்துல இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு 300 மீட்டர் தூரத்துல தான் இருக்குது. இவங்க குரூப் ஸ்டடி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி வந்ததுனால தான் அவங்க விட்டுருக்காங்க. உடனே கால் பண்றாரு. யாருக்கு அப்படின்னா பார்த்திபனுடைய அப்பாவுக்கும் அருணுடைய அப்பாவுக்கும் இவங்க 2 பேருக்கும் கால் பண்ணிடுறாங்க. அவங்க கிட்ட நடந்த விஷயத்த போன்லயே எடுத்து சொல்றாங்க. இந்த மாதிரி நடந்துச்சு, வெளியில வந்து உங்க மகன் வந்து இந்த மாதிரி நிக்கிறான், எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியலப்பா, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, பார்த்திபனுடைய அப்பாவும் அருணுடைய அப்பாவும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு 5-6 பெரியவங்களை கூப்பிட்டுக்கிட்டு வேக வேகமா அந்த வீட்டுக்கிட்ட வர்றாங்க. அவங்க வரும்போது அந்த வீட்டுக்கிட்ட யாருமே இல்லைங்க. ஆனா இவங்க உள்ள இருந்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நபர் அங்க நிக்கிறது நன்றாகவே தெரிஞ்சிருக்குதுங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னா அவங்க நேரம் வந்துடுறாங்க. வந்து ஹார்னிங் பெல் அடிக்கிறாங்க. ஹார்னிங் பெல் அடிச்ச உடனே நம்மளுடைய கார்த்திக் மற்றும் இந்த குரூப் அவ்வளவுமே வெளியே வந்துருது. 5 பேரும் வெளியே வந்துடுறாங்க. அந்த இடத்துல பார்த்திபனுடைய அப்பா கேட்கிறாரு, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது விஷயங்கள் அனைத்தையுமே எடுத்து சொல்லிடுறாங்க. பார்த்திபனை காணல, அவன் இங்க வந்திருப்பான்னு நினைச்சு நாங்க வந்துட்டோம். ஆனா பார்த்திபன் இன்னும் வந்து சேரல. அவன் உருவத்திலே ஒரு உருவம் வந்து இங்க வந்து இந்த மாதிரி கதவெல்லாம் தட்டிச்சு அப்படிங்கிற விஷயத்த, அந்த நடந்த சம்பவத்தை அப்படியே சொல்றாங்க. இவங்களுக்கு நல்ல பயம் உண்டாயிருது. அது மட்டும் இல்ல பண்றாங்க அப்படின்னா, சரிடா அந்த இடத்தை காட்டுங்கடா, வாங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் அந்த பைக்ல ஏறி அங்க போறாங்க. அதாவது இவங்க அப்பா அம்மார்கள் எல்லாரும் சேர்ந்து தான் போறாங்க. நேர போய் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த 4 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கும் போய் சேர்ந்துடுறாங்க. அப்படி அங்க போய் பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏகதேசம் இவங்க போய் சேர்ந்து அந்த ஏரியா ஃபுல்லாவே தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. பார்த்திபன் எங்க போனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஆனா பார்த்திபன் கிடைக்கவே இல்லை. இந்த மரத்தையும் இவங்களால கண்டே பிடிக்க முடியல. ரொம்ப நேரம் அந்த இருட்டுல தேடிட்டே இருக்கிறாங்க. கடைசியா நேரமும் விடிஞ்சிருதுங்க. அதாவது விடிய காலையில ஒரு 6-6:30 மணிக்கு அந்த மரத்தை இவங்க பாக்குறாங்க. என்ன அப்படின்னா இந்த மரத்தை எல்லாம் தாண்டி போய் தாங்க இவங்க தேடிட்டு இருந்திருக்காங்க. அது பக்கத்திலே தான் இருந்திருக்குது. அதையும் பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே இந்த மரம் தான், இதுகிட்ட தான் இதெல்லாம் நடந்தது அப்படிங்கிற விஷயத்த வந்து அந்த இடத்துல கார்த்திக் வந்து எடுத்து சொல்றாரு. கார்த்திக் சொன்ன பிறகு இவங்க என்ன அப்படின்னா அந்த மரத்து பக்கத்திலே ஒரு தடவை தேடுறாங்க. அப்படி தேடும்போது அதே மரத்துக்கு அடியில, அதாவது மரத்துடைய பேக்கில் ஒரு 4 அடி விட்டு அந்த இடத்துல வந்து அப்படியே நீண்டு நிமிந்து அப்படியே படுத்து கிடக்கிறாருங்க பார்த்திபன். பார்த்திபனை பார்த்து தண்ணீர்லாம் தெளிக்கிறாங்க. பார்த்திபன் எந்திக்கிறாரு, மறுபடியும் மயங்கி கீழே விழுறாரு, மறுபடியும் எந்திக்கிறாரு, மறுபடியும் கீழே விழுறாரு. அவரால் நிமிந்து நிற்கவே முடியல. அவருடைய உடம்புல வந்து சுத்தமா ஹெல்த்தே இல்லைங்க. அங்க இருந்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கும் தூக்கிட்டு போயிடுறாங்க நம்மளுடைய பார்த்திபனை. ஆனா இவங்க 5 பேருக்கும் பயங்கரமான பயம் வந்துருது. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய கார்த்திக்குடைய அப்பா அம்மா வந்த பிறகு கார்த்திக் வந்து இந்த விஷயங்கள் அனைத்தையுமே எடுத்து சொல்றாரு. இந்த மாதிரி நேற்றுக்கு நைட் இந்த மாதிரிலாம் நடந்துருச்சுப்பா, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறாரு. இவங்க சரக்கடிக்கக்கூடிய விஷயமும் அவங்க வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. உங்களுக்கு அப்படி சரக்கடிக்கணும்னா வீட்டுல இருந்து அடிக்க வேண்டியதுனா, மொட்டை மாடியில இருந்து அடிக்க வேண்டியதுனா, எதுக்கடா இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீட்டுல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சத்தம் போட்டிருக்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அதை விட்டுறாங்க. ஆனா நம்மளுடைய பார்த்திபன் வந்து கிட்டத்தட்ட 3 நாளைக்கு பிறகுதாங்க ரிகவர் ஆகுறாரு. என்ன அப்படின்னா அவரால் எந்திரிச்சு இருக்க முடியாது, பேச முடியாது, அவருடைய உடம்புல வந்து சுத்தமா பிளட் இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த டாக்டர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் அளவுல கிளியர் ஆயிடுறாரு. ஒரு 4வது நாள் வீட்டுக்கு வந்துடுறாருங்க. வீட்டுக்கு வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னா இவங்க 6 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல கூடுவாங்க. எப்பவுமே அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய தெருமுனையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன கொடி கம்பம் மாதிரி இருக்குமா, அந்த இதுல வந்து கூடி இருப்பாங்க. சும்மா ஜாதிக்கு பேசுறதுக்காக மட்டும் அப்படி கூடி இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த இடத்துல பார்த்திபனுடைய பிஹேவியர் மொத்தமாட்டே மாறுதுங்க. வேற ஒரு ஆள் மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. இதை வந்து இவங்களால புரிஞ்சுக்கிடவே முடியல. ஒரு 35 வயசு நபர் பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பேசிட்டே இருக்கிறான். ஏன்டா நீ இப்படி பேசுற, நீ இப்படி பேசக்கூடிய ஆள் இல்லையே அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல கார்த்திக் மற்றும் அவருடைய நண்பர்கள்லாம் கேட்கறாங்க. நான் யாருடா, நான் எப்படிப்பட்டவன்டா, உங்களுக்கு தெரியுமாடா அப்படின்லாம் ஒரு மாதிரி பேசுறாருங்க. இதை கேட்ட உடனே இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன அப்படின்னா
சரி இவனுக்கு உடம்புல இருந்த அந்த ஆன்மா போகிற ஒருவேளை அந்த ஆன்மா இவனுக்கு உடம்புக்குள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நாளைக்கு காலையில நம்ம கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க 5 பேரும் பிளான் பண்றாங்க. நம்மளுடைய பார்த்திபனுடைய அப்பா கிட்டையும் விஷயத்த சொல்றாங்க, அவன் இந்த மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு நம்ம கூட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிடுறாங்க. அதே மாதிரி மறுநாள் காலையில இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த சிவன் கோயிலுக்கு போறாங்க. அப்படி அந்த சிவன் கோயிலுக்கு போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த சிவன் கோயிலுக்கு வெளியில வந்து ஒரு பெரிய காம்பவுண்ட் இருக்குங்க. அந்த காம்பவுண்ட் கிட்ட வரைக்கும் வந்த நம்மளுடைய பார்த்திபனுக்கு அதுக்கு மேல உள்ள போக முடியல. அந்த இடத்துல வந்து திகைத்து போறாரு அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா அந்த இடத்துல இருந்து ஓடுறதுக்கு முயற்சி பண்றாரு. இருந்தாலும் அந்த இடத்துல இவங்க குண்டு கட்டாக தூக்குறாங்க. தூக்கும் போதே கோவிலுக்கு உள்ள இருந்து ஒரு சிவனடியார்கள் அங்கிருந்து வர்றாங்க. வந்து டேய் நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஸ்டார்ட் ஆட்டு நிறுத்துங்கடா என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. கேட்டுக்கிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அந்த நபர்கிட்ட, அதாவது நம்மளுடைய பார்த்திபனை பார்த்து ஏன் கோட்டைக்குள்ள உனக்கு என்னடா வேலை அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் கேட்கிறாருங்க. இவருக்கு எதுவுமே தெரியல. அந்த இடத்துல பல்லெல்லாம் கடிச்சுக்கிட்டு நான் எல்லாரையும் கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாருங்க. இருந்தாலும் அந்த சிவனடியார் என்ன பண்றாரு அப்படின்னா என்னுடைய கோட்டையை விட்டு வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கர்ஜிச்சுக்கிட்டு சொல்றாரு. அது சொன்ன உடனே மயங்கி பார்த்திபன் கீழே விழுந்துடுறாருங்க. உடனே அந்த சிவனடியார்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ருத்ராட்ச கொட்டையை எடுத்து அதுல நூல்ல மந்திரம் செவிச்சு அதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவருடைய கையில கட்டுறாரு. அது மட்டும் இல்ல, கூட இருக்கக்கூடிய இந்த 5 நண்பர்களுக்கும் அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறாருங்க. அதாவது நீங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பண்ணி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்ல, இந்த நபரை வந்து ஏதாவது உங்களுக்கு தெரிந்த பெரிய மாந்திரிகர் இல்லைன்னா பெரிய கோவில்களுக்கு கொண்டு போங்க. அந்த மாதிரி கோவில்களுக்கு கொண்டு போகும்போது அங்க இருக்கக்கூடிய சாமியால இந்த பிரச்சனை தீந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த 5 பேர் மட்டும்தாங்க அந்த கோவிலுக்கு உள்ளாடி எல்லாம் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வந்துடுறாங்க. அவங்களுடைய பார்த்திபனால வெளியே இருந்து உள்ளே வர முடியல. அதுக்கு பிறகு இவங்க 5 பேருமே கோவிலை விட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த உடனே பார்த்திபன் அங்க இருந்து கூட்டிக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா போயிடுறாங்க. ஆனா பார்த்திபனுடைய அப்பா அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா மதுரை பாண்டி முனீஸ்வரன் கோயிலுக்கு உடனே பார்த்திபன் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. நேர கூட்டிட்டு போய் என்ன பண்றாங்க அப்படின்னா பாண்டி முனீஸ்வரன் கோயில்ல வந்து பல பூஜைகள் கொடுக்கப்படுது. அன்னைக்கு ஒரு பௌர்ணமி நாளுங்க. அதனால பௌர்ணமி பூஜை நடக்குதுங்க அந்த பாண்டி முனீஸ்வரனுக்கு. அப்படி பாண்டி முனீஸ்வரன் அங்க இருக்கக்கூடிய பூசாரிக்கு மேல வந்து ஆடுறாரு. ஆனா அந்த இடத்துக்குள்ளாடியும் இந்த பார்த்திபனுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா வந்து வேகமா கிளம்பி நிக்குதுங்க. என்ன அப்படின்னா இப்ப எல்லாரையும் நான் தீர்த்துருவேன், நான் யாரு தெரியுமா போயின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துற உடனே பாண்டி முனீஸ்வரர் வந்து சாட்டை வச்சிருப்பாராம். அந்த சாட்டை எடுத்திருக்கிறார்கள். எடுத்தான் உண்டு. அந்த இடத்துல பார்த்திபனுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா வந்து உண்மையை சொல்ல ஆரம்பிக்குது. அதாவது பாண்டி முனீஸ்வரன் வந்து கேட்கிறாரு, யாருடா நீ அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே எல்லா விஷயத்தையும் சொல்லுதுங்க. என்ன அப்படின்னா அவருடைய பேரை வந்து சொல்ல வேண்டாம்னு சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா இது ஒரு பெரிய கேஸ் ஆகி முடிஞ்ச ஒரு கதை. அதனாலதாங்க என்ன அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு பேர் வச்சுக்கலாம், அனந்தகுமார் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுதாங்க நான் அந்த சம்பவத்தை சொல்ல போறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க சரக்கடிக்கிறதுக்காக 2 தோப்புல போய் உட்கார்ந்து இருந்தாங்க இல்லையா, அந்த தோப்புக்கு பின்பக்கத்துல இன்னொரு தோப்பு இருக்குங்க. தோப்புடைய ஓனர் தாங்க இந்த அனந்தகுமார் அப்படிங்கிறவர். இந்த 2 தோப்பு ஓனர்களும் சேர்ந்து அவருக்கு வழி கொடுக்காம ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதாவது அனந்தகுமாரும் இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கிடாம அப்படி தட்டி தள்ளிட்டு போயிட்டே இருந்திருக்கிறாரு. இருந்தாலும் நாள் சாயந்தரம் என்ன நடக்குது அப்படின்னா யாரோ வந்து இந்த அனந்தகுமார் கிட்ட வந்து விஷயத்த சொல்றாங்க. அதாவது என்ன அப்படின்னா உங்களுடைய இடத்தை மறைத்து இந்த மாதிரி கல்வேலி போடுறாங்க, அதாவது இந்த முள்ளுவேலி கட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வழியை மறைச்சு கட்டுறாங்க, நீ போய் கேளுடா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. அங்க இருந்து அருவாளும் கையுமாட்டு கிளம்பி இருக்கிறாருங்க அவருடைய அனந்தகுமார். அவர் வந்து நேரம் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா அந்த தோப்புக்கு வந்திருக்கிறாரு. தோப்புல இந்த 2 நபர்களும் சும்மா தான் உட்கார்ந்து இருந்திருக்காங்க. ஆனா தேவைப்படாத இடத்துல எல்லாம் குழி தோண்டி வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்க இந்த இடத்த வந்து என்ன வழிமறைச்சு கெட்டையா போறீங்க அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு அவங்க கிட்ட சண்டைக்கு போயிருக்கிறாரு. அதுல என்ன நடந்தது அப்படின்னா இவங்களுக்குள்ள கை கலப்பு ஏற்பட்டு இவரை வந்து வெட்டி கொண்டு இருக்கிறாங்க. அதாவது அடிச்சோ வெட்டியோ கொண்டிருக்காங்க. அப்படி கொண்டது மட்டும் இல்லைங்க, ஒரு பனைமரம் வந்து 2ஆ முறிஞ்சிருந்தது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த பனைமரத்துக்கு பின் சைட்ல தாங்க நம்மளுடைய பார்த்திபன் படுத்து கிடந்தார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதே இடத்துல தாங்க இவரை வந்து புதைக்கப்பட்டிருக்குது. ஆனா ஊருக்குள்ள இந்த நபர் எங்க போனாரு என்ன ஆனாரு அப்படிங்கிற விஷயங்கள் அவங்களுக்கு தெரியவே இல்லை. அதுக்கு பிறகு இந்த பாண்டி முனீஸ்வரன் கோயில்ல இந்த நபர் அனந்தகுமாருடைய ஆன்மா வந்து பார்த்திபன் உடம்புல இருந்து இந்த விஷயங்கள் அனைத்தையுமே எடுத்து சொல்லுது. இதை கேட்ட உடனே சரி பையனை விட்டு போறியா போகலையான்னு சொல்லி கேட்டிருக்கிறாருங்க முனீஸ்வரர். அப்படி கேட்ட உடனே அந்த இடத்துல நான் போறேன், ஆனா எனக்கு நீதி வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த நபருடைய ஆன்மா வந்து பார்த்திபனுடைய உடம்புல இருந்து கேட்டிருக்குது. அதுக்கு சரி அந்த நீதி உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பாண்டி முனீஸ்வரன் கோயில்ல சாமி ஆடிக்கிட்டு இருக்கும் போதே அங்க இருக்கக்கூடிய இன்னொரு நபர்கிட்ட சொல்லி மதுரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி அங்க இருந்து போலீஸ்காரங்க வந்து இவங்களுடைய வாக்குமூலத்தை மொத்தமா எடுத்துடுறாங்க. ஆனா நம்மளுடைய பார்த்திபனுடைய உடம்புல இருந்து அந்த அனந்தகுமாருடைய ஆன்மா அங்க இருந்து போயிருதுங்க. அதுக்கு பிறகு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நபரை வந்து இந்த மாதிரி தான் புதைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த கேஸ் எழுதப்பட்டிருந்தது இல்லையா, அப்படி கேஸ் எழுதப்பட்டிருந்த அந்த கேஸை எடுத்துக்கிட்டு அதாவது தென்காசியில இருக்கக்கூடிய அந்த
போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கால் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு வாக்குமூலம் இருக்குது, இதை வந்து உண்மையா பொய்யான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பாத்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கக்கூடிய, அதாவது தென்காசியில இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்க சொன்னது மாதிரியான அந்த இடத்துல தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும்போது போலீஸ்காரங்க ஒரு இடத்துல வந்து தேடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஊர் மக்கள் எல்லாம் கூடிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட்டத்துல ஒரு 14 வயசு பையங்க, ஒரு சின்ன பையன் தான், அந்த பையன் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது, இந்த இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அனந்தகுமாருடைய உடம்பு இருக்கக்கூடிய இடத்தை கையை நீட்டி நீட்டி காட்டுறாங்க. நீ யாருப்பா, நீ யாருப்பா, நீ எப்படிப்பா பார்த்த அப்படின்னு சொல்லிக்கிட்டு போலீஸ்காரங்க கேட்கறாங்க. அப்படி கேட்கும்போது அந்த இடத்துல நான் தான் அனந்தகுமார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்குங்க. இதை கேட்டோடனே அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அதாவது அனந்தகுமாருடைய அப்பா அம்மா அவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்க ஓடி போய் கட்டி பிடிச்சிடுறாங்க. அப்பா மகனே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிடுறாங்க. இருந்தாலும் அந்த நபர் வந்து என்னன்னா இதை காட்டி கொடுத்துக்கிட்டு அந்த 14 வயசு பையன் மயங்கி விழுந்துடுறான். ஆனா அந்த இடத்துல தோண்டும் போது பாடி கிடைச்சிருக்குது. அதுக்கு பிறகு அந்த 2 ஓனருக்கு மேலே விசாரணை நடத்தி அந்த கோர்ட்ல வந்து தீர்ப்பாயிருக்குது. ஒரு பெரிய தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லி இருக்கிறாங்க. இப்படிதாங்க இந்த சம்பவம் வந்து நடந்து முடிஞ்சிருக்குது. இந்த சம்பவத்துக்கு பிறகு நம்மளுடைய 6 நபர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது கார்த்திக், அருண், அதுக்கப்புறம் 4-5 பேர் இருந்திருக்காங்க. கார்த்திக், அருண், பார்த்திபன், அதுக்கப்புறம் இன்னும் 3 பேர் இருக்காங்க. அவங்க பேரெல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால நான் சொல்லலைங்க. என்ன நடந்திருக்கு அதுக்கு பிறகு அப்படின்னாக்கி இவங்க லைஃப் வந்து நல்லா செட்டில் ஆயிட்டு இவங்க இப்ப தனித்தனியாட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது சென்னையில அங்கங்கன்னு வேலை செய்துட்டு இருக்கதாட்டு தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்திருந்தாரு. இந்த சம்பவத்தை அனுப்பி தந்த கார்த்திக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த சம்பவத்துக்கு மறக்காம ஒரு லைக்கை கொடுத்துருங்க. அது மட்டும் இல்ல, இந்த சம்பவத்தை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிருங்க. ஏன்னா நீங்க ஷேர் பண்ணா மட்டும்தான் நம்ம சேனல் வந்து இன்னும் மேலும் மேலும் வளரும். அது மட்டும் இல்லைங்க, மறக்காம நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானை தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.